கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இது நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் பொருள் என்பது 3 தொகுதிக்கான தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது. இதில் புதுச்சேரியினுடைய நெல்லித்தோப்பை நம்ம ரொம்ப கவனமாக தான் தவிர்த்தோம். ஏன்னா தமிழக அரசியல் களத்தை பேசுவதற்கே நமக்கு நேரம் போதுமானதாக இருக்குமா அப்படின்னு தெரியல. நேரம் அனுமதிக்கிற பட்சத்தில் அதன் முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது அது பற்றியும் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த தேர்தலை அது அறிவிக்கப்பட்ட போதே ஒரு எல்லா கவனக்குவியலும் இருந்தது. இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுக்கான வரிசை இந்த தேர்தலுக்கான கவனத்தை குவிக்கலை அப்படின்னு பலரே கேட்டாங்க. இன்னைக்கு உண்மையில இடைத்தேர்தல் போயிட்டு இருக்குங்களா அப்படின்னு பலருக்கு தெரியாம ஒரு தன்மையில தான் இருந்தது. ஆனாலும் தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது கிட்டத்தட்ட 70 தாண்டி தான் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த தொகுதி மக்கள் இந்த 500 1000 ரூபாய் நோட்டுகளை கடந்து ஜனநாயக கடமை ஆற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்வதா? இந்த நிலைமையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கிறதா? ஏன்னா பாஜக தரப்பினர் சொல்வது நீங்க 500 1000 நோட்டெல்லாம் நீங்க ஊடகங்களில் விமர்சிக்கிறீங்க, ஆனா பொதுமக்கள்கிட்ட ஒரு பெருத்த ஆதரவு மோடிக்கு இருக்கு அப்படின்றப்ப இந்த 3 தொகுதிகளில் அல்லது இந்த தேர்தல் ஓட்டத்தில் பாஜக ஏதாவது சாதகமான அம்சங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா? அப்புறம் தேர்தலையே புறக்கணித்த கட்சிகள் அவங்கெல்லாம் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இப்படின்னு பல தளங்களில் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். 3 தொகுதி தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கிறது, கள நிலவரம் என்ன, இந்த வாக்குப்பதிவு இந்த சதவீதத்திற்கும் முடிவுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமா, அப்படி பல தளங்களில் வாதிக்கலாம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஆவடிக்குமார் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷி ஷியாம் அவர்கள் வணக்கம். அரசியல் திறனாய்வாளர் மற்றும் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்கள். நால்வரையும் வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மோடு திரு பெருமாள் மணி அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரும் இணைகிறார். அவரையும் வரவேற்றுவிட்டு இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். தராசு ஷியாம் அவர்கள், உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னாலே பணம் அப்படின்றதான், பண பட்டுவாடா தான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த 500 1000 தட்டுப்பாடு பண பட்டுவாடாவை எந்த அளவில் பாதிச்சுதுன்ற கேள்வியெல்லாம் இருக்குது. அதை தாண்டி உண்மையில் ஒரு பணம் இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஃபேக்டராக இருக்குமா, அல்லது இந்த மோடி அவர்களினுடைய அறிவிப்பு அதில் ஏதாவது ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் பணங்கிறது தான் மேஜர் ப்ராப்ளமே. ஏன்னா 500 1000 இல்லை, மிகப்பெரிய கஷ்டமும் ஒரு எரிச்சலையும் மக்களுக்கு கொடுத்துருந்தது. மற்றபடி நீங்கள் சொல்கிற இந்த வாக்கு சதவீதம் உயர்வுங்கிறது இடைத்தேர்தல்களில் நம்ம வழக்கமாக பார்த்துக்கிட்டு வர்ற விஷயம்தான். திருமங்கலத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு இருந்துச்சு, ஏற்காட்டிலையும் அதிகபட்ச வாக்குப்பதிவு இருந்துச்சு. இது இயற்கை தான். ஏன்னா கட்சிகள் கான்சன்ட்ரேட் பண்ணும், வேட்பாளர்களும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அரவக்குறிச்சியில் இவ்வளவு காரணம் என்னன்னா, அங்கே நிறைய வாக்காளர்கள் வெளியூர்காரங்க வெளி மாவட்டத்துல எல்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு ஓட்டுப்பதிவு பண்ண வச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு தூரம் அது கூடுது. பொதுவாக இந்த தேர்தல் இடைத்தேர்தல் ஆரம்பிக்கும் போது நாட்டையே உலுக்குகிற மாதிரியான சம்பவம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அது நடந்துருச்சு. அப்பவுமே இடைத்தேர்தலோட அந்த சூடும் சுவையும் குறைந்து விட்டது. இடைத்தேர்தலோட பரபரப்பு குறைஞ்சிருச்சு. இன்று இடைத்தேர்தல் அப்படின்னு பேனர்ல வர்ற 8 கால செய்தி இல்லை. எப்போ நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தல் நடக்குதா அப்படின்னே தெரியல வெளியில இருக்கிற மக்களுக்கு. ஆக மொத்தத்துல இடைத்தேர்தலோட சாம மோடி அரசு எடுத்து விட்டது. ஆனால் இதுல இடைத்தேர்தலோட முடிவு யாருக்கு சாதகம்ங்கிற நம்மளோட இந்த கேள்வி நேர தலைப்பை வைத்து நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பா பிஜேபிக்கு சாதகம் இல்ல. அப்படி அதை மட்டும் நான் ஒரு சஸ்பென்ஸா கடைசி சுற்றுல கேட்டுக்கிறேன். ஆனால் திரு ஷியாம் அவர்கள்ட்ட பொதுவாகவே இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பல கட்சிகள் சொன்னது பண பட்டுவாடாங்க, பணத்தினால ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடைத்தேர்தலில் பணம் கொடுத்து வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு ஒருத்தரை யாரோ அப்படி குற்றம் சாட்டுவதற்கான ஸ்பேஸை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாரா இந்த முறை, இல்ல பணப்பட்டுவாடா இன்னும் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க? பழைய 500 ரூபா 1000 ரூபா இன்னைக்கும் செல்லுபடி ஆகிட்டு தான் இருக்குது. அதுல என்ன சந்தேகம்? எங்க மளிகை கடைக்காரனுக்கே நாங்க அதான் கொடுத்துருக்குறோம். இந்த செல்லுபடி செல்லாதுன்னு சொன்ன பிறகு கூட, ஏன்னா வியாபாரம் இல்லை, அவன் என்ன பண்ண முடியும்? சில்லறை கொடுக்காம பின்னாடி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறான் பில்லுக்கு பின்னாடி. இதுதான் உண்மையிலே நடந்த விஷயமே தவிர முழுமையாக ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னோட சொந்த அனுபவத்தில் நான் நம்ப தயாரா இல்லை. இடைத்தேர்தல் தொகுதிகள்லயும் 500 1000 கொடுத்துருந்தாலும் மக்கள் வாங்கியே வச்சிருப்பாங்க. ஆனால் பணத்தை மட்டுமே வைத்து வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்கிற கருத்தை நான் என்னைக்குமே ஒத்துக்கல, எப்பவுமே ஒத்துக்கவும் மாட்டேன்.
என்னோட கல்லூரி நாட்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சி 10 ரூபா கொடுத்துச்சு. ஆனா 67ல காங்கிரஸ் வந்து படுதோல்வியை சந்திச்சது. ஆக பணத்தையும் மீறி வாக்காளர்கள் எதையோ ஒன்றை நினைக்கிறாங்க. அது அந்த நேரத்து பிரச்சனையாக கூட இருக்கலாம். இவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு இருக்கலாம், இல்ல வரக்கூடாதுன்னு இருக்கலாம். பணத்தால தான் வாக்காளர்கள் எடை போடுறாங்கன்னு சொல்றது நம்ம வாக்காளர்களே அவமானப்படுத்தும். அதை தாண்டி அவங்க இப்ப பணப்பட்டுவாடா நடந்தது, பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, ஆனா முடிவை வேறு மாதிரியாக போட்டார்கள்ன்ற ஒரு ஆங்கிள் நான் எடுத்தா கூட பணப்பட்டுவாடாவை பத்தி பெருசா இந்த முறை பேசலையே. இந்த 3 தொகுதிகளில் பணப்பட்டுவாடா அங்க நடந்தது, அங்க கொடுத்தாங்க, நாங்க கைப்பற்றணும் அப்படின்ற செய்திகளே வரலையே திருஷ்யாம் அவர்கள். ஏற்கனவே 2 தொகுதி வந்து ஒத்தி போடப்பட்ட தேர்தல் தான். அது முதல்ல வந்து பணம் கொடுத்துட்டோம்ல, அது திரும்ப கொடுக்க வேண்டாம்னு சொல்ல வரீங்களா? கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு அவன் ஓட்டு அப்படி இருக்கலாம். நான் சும்மா ஒரு இல்ல நடந்ததா இல்லையா பணப்பட்டுவாடா இந்த முறை பெரிய அளவுல பேசப்படலையே? ஏன் அதான் பெரிய அளவுல கொடுக்கப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். 2 கட்சிகள் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 2 கட்சிகளும் இந்த குற்றச்சாட்டை பெருமளவு வைக்கலன்றதுதான் ஒரு அப்சர்வேஷன். தேர்தல் முடிவுக்கு பிறகு வைக்கிறாங்களோ என்னமோ. சரி, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம க்ளோஸா பார்க்கிறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தஞ்சாவூர் வேட்பாளராக இருக்கலாம், அரவக்குறிச்சி வேட்பாளர் வந்து பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் சுமத்தாதன்மையில் அமைதியாக போயிட்டு இருக்கு, பார்ப்போம் அப்படின்ற அளவுகளில் தான் சொல்லியிருக்காங்க. மிக அமைதியாக நடந்த ஒரு தேர்தல் இது. 2 பிரதான கட்சிகளை நாம் பெருமளவுக்கு இதில் பாராட்ட வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் கூட ரொம்ப அமைதியாக நடந்தது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட ஒவ்வொரு தேர்தலையும் உடைத்து அதுக்குள்ள இருக்கிற நுட்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு. இடைத்தேர்தலில் பொதுவாகவே எல்லாரும் சொல்றது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தாங்க இருக்கும் முடிவு அப்படின்னு. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு விதமான ஒரு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு க்ளோஸ் கால் இருக்குது. 1.5% வித்தியாசம் தான் இருக்கிறப்ப அதே தன்மை ஒரு கடுமையான போட்டி இருக்குன்னு பார்க்குறீங்களா, இல்லை வழக்கமாக ஆளுங்கட்சி 3 தொகுதிகளை வெற்றி பெற்றுடணும்னு பார்க்குறீங்களா? அதாவது வந்து இடைத்தேர்தல்னு சொன்னால் கூட நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு கட்சியோட ஸ்ட்ரக்சர் பலம். ரெண்டாவது வந்து ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம இடைத்தேர்தலில் நத்த விஸ்வநாதன் ஜெயித்திருக்காரு. இவர் மங்களூரில் திருமாவளவன் சென் பண்ண தொகுதியில் அதிமுகவுக்கு எதிராக கணேசன் திமுகவில் ஜெயித்திருக்காரு. அது பழைய காலகட்டம். ஒரு 10 ஆண்டுகளாக வந்து இடைத்தேர்தலில் கருணாநிதி தலைமைனாலும் சரி, ஜெயலலிதா தலைமைனாலும் ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்குள்ள லெவலில் வந்து தமிழக அளவில் எடுத்துட்டா ஜெயலலிதாவுக்கு 41% மக்கள் ஆதரவு இருக்கும்போது அதில் எந்த சேதாரத்துக்கும் இடம் இல்லை. ஸோ இந்த 3 தொகுதியை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் அதிமுக அகடாக இருக்குது. ஒரு 20,000 வாக்கு வித்தியாசத்தில் 2016 அவங்க ஜெயித்திருக்காங்க. இந்த மற்ற 2 தொகுதிகள்லையும் தஞ்சாவூரில் வந்து 2016 மேல எலெக்ஷன் வந்திருந்தா திமுக ஜெயித்திருக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் வெயிட்டில் ஏற்கனவே 2011 அந்த கேண்டிடேட் ஜெயித்திருக்கலாம். ஆனாலும் இப்போ இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலுங்கிற இதில் ஒவ்வொரு இடைத்தேர்தலும் நீங்கள் ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் சரி, ஏற்காடாக இருந்தாலும் சரி, இதை சொல்லாண்டா, நம்ம ஆர்கே நகரை சொல்லாண்டா, புதுக்கோட்டை இது சங்கரங்கோயிலாக இருந்தாலும் சரி, அதிமுக சுமார் 15 to 20% ஓட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட் படி. அது காரணம் ஆளுங்கட்சி அதிகாரம். நான் பணம்னு சொல்ல வரல. பணம்னு சொன்னால் திமுக மோதன இடத்துல திமுக தானே அதிக சீட்லையும் எடுத்திருக்கு, அதிக ஓட்டு எடுத்திருக்குது. அப்போ அந்த ஹெட் டு ஹெட் இடிச்சதில் கருணாநிதி ஜெயலலிதாவை தோக்கடிச்சிருக்காரு. அது எப்படி முடியும்? அது வேற விஷயம். இந்த பணங்கிறதோட ஆளுங்கட்சி அதிகாரம், இந்த அதிகார பலம் வந்து 10 ஆண்டுகளாட்டு நம்ம முன்ன திமுக காலத்தில் வந்து இப்பவும் இருந்தது. அதில் வந்து அவங்க ஜெனரல் எலெக்ஷனில் எடுக்கிறத விட 15 to 20% வாக்குகளை வந்து அவங்க ஜாஸ்தி எடுக்கிறாங்க. அதே பிரசிடென்ட் இங்கேயும் நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் அதிமுகவுக்கு எதிராக போகிறதுக்கு எந்தவித தன்மையும் இல்லை. ஆளுங்கட்சி, அதோட ஸ்ட்ரக்சரல் பலம் பிளஸ் அதிகார பலம், இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து ஏற்கனவே உள்ள இடைத்தேர்தல் அதிமுக வெற்றி பெற மாதிரி அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் அதிக லீடிங்லையும், அரவக்குறிச்சியை பொறுத்தவரை கட்சி ஸ்ட்ரக்சரில் அதிமுக தான் மேல், திமுக கேண்டிடேட் பவர்ஃபுல்லானவர். தஞ்சாவூரில் திமுக பவர்ஃபுல்லான கட்சி. அது காலங்காலமாக திமுக, அதில் அதிமுகவோட திமுக தான் நம்பர் 1 கட்சி. என்றாலும் ஆளுங்கட்சி பலம்ங்கிறது வந்து அதிமுக சாதகம். ஆளும் கட்சின்ற பலம், நீங்கள் இந்த அதிகார பலம் அப்படின்றப்போ அது 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 பலமாக இருக்கிற வரைக்கும் அது துஷ்பிரயோக எல்லையை அடைகிற போது தான் ஒரு கட்சிக்கு பலனை தரலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பெருசாக வந்து அதிகார துஷ்பிரயோகம் நடந்தது, வயலேட் பண்ணாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டையும் நம்ம பெருசாக பார்க்க முடியல. அதாவது குற்றச்சாட்டை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் பெருசாக சொல்லலை. தஞ்சாவூர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல பேக்கிங் உள்ள ஒரு ஏரியா தான். அங்கேயும் அவங்க யாரும் பதிவு பண்ணுங்கிறது உண்மை. பட் வந்து அந்த சம்பவங்கள் என்னைக்கு ஆளுங்கட்சியோட அதிகார பலம் என்னைக்கு நடந்திருக்கும்னா தேர்தலுக்கு முந்தைய நாள் தான் நடந்திருக்கும். அப்போ இன்னைக்கு தான் அதை சொல்லியிருக்கணும். தேர்தலுக்கு முந்தைய நாள் வந்து தான் அதிகாரம்ங்கிறது போலீஸு மற்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதமாக இருப்பது வந்து இயல்பு. ஆனால் ஏன் அதை திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப பெருசா பதிவு பண்ணலை அப்படின்றது அந்த அவங்களிடம் வாக்கு செலுத்திட்டு அந்த கேண்டிடேட் வெளியில வரப்ப அமைதியா போயிட்டு இருக்கு. இது போனா அப்படின்னு பல இடங்கள் வாக்கு போட்டு சொன்னது ரசன், அதை தான் உங்கள்கிட்ட நான் கட்டாயம் நான் கேட்கிறேன். திரு
பெருமாள் மணி, அரசியல் திறனாய்வாளராக நீங்கள் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு கணிச்சு ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் பிஹேவியர் இப்படி இருக்குன்னெலாம் நீங்கள் உங்களுடைய கருத்தை அந்த தருணத்திலே முன் வச்சிங்க. இந்த 3 இடைத்தேர்தலுக்கான ஓட்டிங் பேட்டர்ன், அந்த ஓட்டிங் பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வழக்கம் போலவே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமான தன்மையிலே இருக்கா? பெருமாள் மணி. இல்லை, இப்போ வாக்கு சதவீதத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து கரூர் மாவட்டம் தான் எப்போதுமே வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தில் இருக்கும். அந்த வாக்கு சதவீதம் அப்படி தான் இருக்குது. கரூர் மாவட்டம் அதிகமான வாக்கு சதவீதம், அதற்கு அடுத்து மதுரை மாவட்டம், அதற்கு அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டம். இது வந்து கடந்த 3 தேர்தல்களில் எந்த பேட்டர்னில் இருக்குதோ அதே பேட்டர்னில் தான் இந்த தடவை வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில் வரிசைப்படுத்தும் போது வருது. அரவக்குறிச்சி முதல்ல வருது, திருப்பரங்குன்றம் 2வது வருது, தஞ்சாவூர் 3வது வருது. ஆனால் இதில் வந்து ஓட்டிங் பிஹேவியர் அதை உடைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் முக்கியமானது வந்து மைனாரிட்டிஸ் வந்து இந்த தடவை எதுக்கு வாக்களிக்கிறாங்க, எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது தமிழக அளவில் மட்டுமில்லை, அகில இந்திய அளவிலேயே நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலை பொறுத்தளவில் மைனாரிட்டிகள் எங்கே ஸ்விங் ஆகுறாங்களோ அங்கே தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் 2016 சட்டமன்ற தேர்தலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு அவர்களால் மைனாரிட்டி வாக்குகள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு, ஏன்னா அதிகமான சீட்டை வந்து இஸ்லாமிய கட்சிகளுக்கு கொடுத்திருந்த போதிலுமே கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மைனாரிட்டி வாக்குகள் வந்து இந்த பக்கம் வரலை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை இப்போ அரவக்குறிச்சி எடுத்தீங்கன்னா பள்ளப்பட்டி வந்து ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய அளவுக்கு வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஊர். திருப்பரங்குன்றத்துலேயும் கணிசமான வாக்கு இருக்கு, தஞ்சாவூர்லேயும் கணிசமான அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்களோட வாக்கு இருக்கு. அந்த வாக்குகள் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத தான் இந்த முடிவில் நாம் முக்கியமாக அலசணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக அதிமுகவுக்கான வாக்கு இடைவெளி அப்படிங்கிறது வந்து 1.25 அந்த அளவில் இருந்தது 2016 சட்டமன்ற தேர்தலில். இந்த இடைத்தேர்தலில் நிச்சயமாக வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும். இனி வருகிற விவாதங்களில் இந்த வாக்கு சதவீதம் வித்தியாசத்தை அதிகமாக இருப்பதை வித்தியாசம் காட்டி உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஒரு முனைப்போடு செயல்படுவார்கள். இந்த டிமானிட்டைசேஷன் விஷயத்தில் அதிமுக மிக புத்திசாலித்தனமாக ஒரு அமைதியை காத்ததும், டிமானிட்டேஷன் சம்பந்தப்பட்ட எந்த விவாதத்திலையுமே அதிமுக பிரமுகர்களோ இல்ல அதிமுக தலைமையோ அது பற்றி எந்த கருத்துமே சொல்லாது. ராஜ்யசபா தவிர மற்ற எங்கேயுமே அவங்க வந்து பெரிய அளவில் கருத்துக்களை பதிவு பண்ணாம இருந்தது வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவோட பெரிய ஸ்ட்ராட்டஜியா நான் பார்க்கிறேன். நம்ம அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஏன்னா கள நிலவரங்கள்ல நீங்க ஒரு இடங்கள்ல மைனாரிட்டிஸ் பத்தி பேசுறீங்க, இஸ்லாமியர்களினுடைய ஆதரவு அல்லது கிறிஸ்துவர்களினுடைய ஆதரவு அப்படின்ற இடத்துல பாஜக அணுகுமுறையில் அதிமுக ஒரு விதமான மௌனத்தை கடைபிடிக்குது. இந்த பண பிரச்சனையிலும் கூட திமுக சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு இவங்க ஏன் மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த மௌனத்தையே நீங்க புத்திசாலித்தனம்னு சொல்ற இடத்தை நம்ம அடுத்த சுற்றுல வாதிக்கலாம். திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட நீங்க குற்றச்சாட்டு பதிவு செய்திருக்கிறீர்களா? இங்க பணப்பட்டுவாடு வயலேஷன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இதையெல்லாம் தாண்டி திமுக வெற்றி பெறுவதற்கான சாதகமான அம்சங்கள்னு எதெல்லாம் பார்க்கிறீங்க? அதாவது இந்த தேர்தல் மற்ற இடைத்தேர்தல் பொருள் இல்லாமல் ஒரு பெரிய பரபரப்பு இல்லாமல் நடந்து முடிந்ததுன்னு சொல்லணும். ஆனால் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படலன்னு சொல்லுவேன். இன்றைய தினம் கூட எங்கள் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி அவர்கள் தேர்தல் ஆணையாளருக்கு, மத்திய தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து அரவக்குறிச்சியில் நடைபெற்ற சில தில்லுமுள்ளுகள், ஆளுங்கட்சியினுடைய சில செயல்பாடுகள், அது கிட்டத்தட்ட ஒரு சாதாரணத்தை தான் எடுத்துக்க முடியும், பெரிய அளவில் இல்லை என்று சொன்னால் கூட. குறிப்பாக வெளியூர்களிலிருந்து அங்கே ஆட்கள் வந்து பூத் ஏஜென்ட்களாக வைக்கப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு ஊடகம் காலையில் வந்து ஒரு அவனியாபுரம் பகுதியில் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை பரப்பியிருந்தது. யாருக்கும் ஓட்டு போடாமல் நோட்டாவுக்கு போட போகிறாங்கன்னு அது குறித்து ஒரு புகாரையும் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி மக்களை, வாக்காளர்களை திசை திருப்பக்கூடிய செய்திகளை பரப்பக்கூடாது என்று. அது மட்டுமல்ல, தஞ்சாவூர் சிறு 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 இடங்களிலே, இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் தொகுதியில் வடபழஞ்சி, ஐராவதநல்லூர், நிலையூர் போன்ற பகுதியிலும் சரி, கருவேலப்பட்டியும் சரி, அதே போல் கூத்தியார்குண்டு என்ற பகுதியிலும் சரி, சில ஆளுங்கட்சியினர்கள் பணம் கொடுக்க முயற்சித்ததாக சில புகார்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு சிறு சிறு சம்பவங்களாக தான் எடுத்த முடியும். பெரிய அளவில் ஒரு வன்முறை, கலவரம் என்று இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் முறையாக தேர்தல் ஆணையத்திடம் தனது இதை பதிவு செய்திருக்கிறது. என்றால் கூட பிரச்சாரத்தின் போது மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் ஒரு செய்தியை மக்கள் தெரிவித்தார்கள். இது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் அல்ல. இருந்தால் கூட இந்த ஆட்சி மாற்றப்படக்கூடிய ஆட்சியாக இருந்ததை
ஒரு மிக 1.5% வித்தியாசத்தில் நாம் ஆட்சி இழந்திருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சியை ஒரு கடிவாளமிட்டு இழுத்திட, ஒரு முனைப்பான எதிர்க்கட்சியாக தனது பணியாற்றிட, மக்களுடைய குரல் அந்த சட்டப்பேரவையை ஒலித்திட எங்களுக்கு வாக்களிங்கள் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை கேட்டாங்க. ஆக மக்களும் அதை நம்பி பெருந்திரளாக ஆதரவளித்ததை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். எனவே நமது பெரும்பான்மையினர்கள் சொன்னது போல சிறுபான்மையினுடைய வாக்குகள் மட்டுமல்ல, இந்த மோடி அவர்களுடைய அறிவிப்பால் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செலார்னு வெறுத்திருக்கக்கூடிய மக்கள் இதை சரியாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கக்கூடிய போராட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் தொகுதியிலே அந்த வங்கிகள் முன்னால் நின்று கொண்டிருந்த பெருவாரியான மக்களை தளபதிகள் நேராக சென்று அவர் கேட்டிருந்து வங்கிகளுக்கு சென்று ஒரு தகவலை சொன்னார். அது மட்டுமல்ல, நேற்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். எங்கெல்லாம் இப்படி வங்கிகள் முன்பாக மக்கள் எல்லாம் காத்து கிடக்கிறார்களோ அங்கு திராவிட முன்னேற்றத்தை தாம் முன்னிப்பாக சென்று அவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்ற ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. எனவே மக்களுக்காக அவர்கள் உண்மையிலே படும் பிரச்சனைகளில் உதவி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற என்பதை அங்கிருக்கிற வாக்காளர் பெருமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் செல்வாக்கு மிக்க தொகுதியாக தஞ்சாவூர் அரவக்குறிச்சிருக்கின்றது. இப்பொழுது திருப்பரங்குன்றத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற. திரு ஆவடி குமார் அவர்கள்ட்ட இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றத நம்ம சட்டமன்றத்துக்கு முன்னாடி பெருசாக பேசணும், அது இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிங்க. என்னதான் க்ளோஸ் காலாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வந்தீங்க. இந்த முறை முடிவுல திரு பெருமாள்மணி கோடிட்டு காட்டியது போல மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஒருவேளை அதிமுக அமைதியாக இருக்கிறதுனால அவங்களும் மேலேயும் திரும்பி அது திமுகவுக்கு சாதமாக போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அமைதியாக இருக்கிறதுன்றதை விட அரசியல் நடத்தவில்லைன்னு வேணா சொல்லுங்க. நாங்கள் அமைதியாக இருக்கிறோன்றதுனாலேயே எந்த பிரச்சனையும் ஏற்றுக்கிட்டோம் அல்லதோ என்பதோ, நிராகரித்து விட்டோம் என்பதோ, அல்லது அந்த பிரச்சனையினுடைய தாக்கம் எங்களை அணுகவில்லை என்பதோ சரியான பார்வை இல்லை. ஏன்னா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் சரியாக குரல் கொடுத்துருக்கோம், தேவையான நேரத்தில் குரல் கொடுத்துருக்கோம். நாடாளுமன்றம் கூட்டப்பட்டவுடன் தொடர்ந்து இந்த பிரச்சனையில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கின்ற காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை என்பதற்காக ஒரு நாள் மேலே ராஜ்யசபையை நிறுத்தியிருக்கோம். அடுத்த நாள் மீனவர் பிரச்சனையில் துப்பாக்கி சூட்டை கண்டித்து ஒரு நாள் போராட்டம் நடத்தி அதனுடைய நீட்சியாக இந்த பிரச்சனையும் பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்த பிரச்சனை என்பது மத்திய அரசாங்கம் அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை ஒரு திட்டமிடல் சரியாக இல்லாமல், அது போதுமான கவனம் செலுத்தாமல் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்து அதனால் பாதிப்புகள் சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்றது தான் நாட்டில் உள்ள பிரச்சனை. அதை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அதை முறையை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் அது இன்னும் நமக்கு எதிர்ப்பான பிரச்சனை இல்லை, அதனால் எதிர்த்து போராட வேண்டியது இல்லை. ஆனால் அந்த அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற அந்த இன்றைய நடைமுறையை நாம் அந்த அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்ம தேவையான நேரத்தில் எந்த வகையில் தெரிவிக்கணுமோ அதை தெரிவிச்சிருக்கோம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பேச சொன்னீங்க, இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சனையில் இந்த தேர்தலில் ஏன் ஒரு பெரிய பூதாகாரமாக அந்த 3 இடைத்தேர்தல், இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரியும் சேர்த்து 4 இடைத்தேர்தல்லையும் நடந்த சம்பவங்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கலை அல்லது மக்களிடத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க. அதுக்கு நான் சொல்கிற காரணம், ஊடகங்களுக்கு வேற செய்திகள் இருந்தது, ஊடகங்களுக்கு இங்கே வர்றதுக்கு நேரம் இல்லை. இது வந்திருந்தா திமுக ஒரு பெட்டிஷனை போய் அங்கே கொடுத்த உடனே அதை வச்சுட்டு ஒரு விவாதம் நடத்திருப்பீங்க. யாராவது அங்கே பேசியிருந்தாங்கன்னா அதை வச்சு ஒரு எதிர்கட்சிகள் பேசிச்சுன்னா ஆட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய கருத்துருவாக்கம் உருவாயிட்டதை ஒரு தோற்றத்தை பிரமிப்பை ஊடகங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்கான சூழல் இல்லை. ஊடகங்களுக்கு இதைவிட ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்திகள் இருந்ததுனால அதை வச்சு விவாதம் பண்ணீங்க. அதனால் இது அமைதியாக நடந்தது. அதனால் இதுக்கு காரணமே ஊடகங்கள் ஏற்படுத்துகின்ற பரபரப்பு மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகள் அதை நோக்கி இன்றைக்கு அரசை நேர்மையான வகையில் நியாயமான வகையில் எதிர்க்க முடியாத கட்சிகள் எதையாவது ஒரு செய்தியை பரப்பி அந்த செய்தியின் மூலமாக ஊடகங்களை ஈர்த்து மக்களிடத்தில் ஒரு பிரமிப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைக்கி அரசியலாக கருதப்படுகிறது. அதனால் அதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் குறைஞ்சதுனால இன்னைக்கு நிம்மதியான தேர்தல் நடந்தது, நியாயமான தேர்தல் நடந்தது, அமைதியான தேர்தல் நடந்தது. அதுதான் காரணம். இப்போ ரெண்டாவது,
இந்த தேர்தலை இல்ல, நீங்க ஊடகத்தின் மீது வைத்திருக்கிற சார்ஜ் ஊடகத்தில் நான் யதார்த்தத்தை சொன்னேன். ஊடகத்தை குற்றம் சாட்டணுன்றது என் மோடிக்கு நோக்கம் நன்றி இல்லை. சொல்றாரு. நீங்களே கூட நிச்சயமா வந்து உங்களுக்கு வேற செய்தி இல்லைன்னா ஏதாவது ஒரு செய்தி கிரியேட் பண்றது அளவுக்கு தான் எல்லா ஊடகமும் போயிட்டு இருக்காங்க. அதுல போட்டி. ஏன்னா இது வியாபார யுகம். இந்த வியாபார யுகத்தில் ஊடகங்கள் மட்டும் அதுல தப்பி இருக்கு. ஆனால் திரு ஆவடிக்குமார், இந்த தேர்தல் சார்ந்து பேசுகிற போது இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாற்றலுக்கு ஒரு விதமான ஒரு இன்னல்ல மக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிற அந்த கருத்தை முன்வைத்தே சொல்றப்ப அது உங்களுக்கு பாதகமா அமையாதா? ஏன்னா திமுக களத்தில் இருந்து அதுக்காக பேசிட்டு இருக்கப்ப மக்கள் திமுக பக்கம் போக மாட்டாங்க. இல்ல, திமுக களத்தில் இருந்து பேசுவது என்பது வேறு, களத்துக்காக பேசுவது என்பது வேறு. நீங்க எந்த பேச்சுமே ஒரு இயல்பான அல்லது சம்பந்தப்பட்ட பேச்சா இருக்கணும். ஒரு அரசியலுக்காகவும் அல்லது தேர்தலுக்காகவும் பேசுகின்ற பேச்சு மக்களுக்கு தெரியும். இவங்க எவ்வளவு தூரம் இதில் இன்வால்வ் இருக்காங்க, எவ்வளவு தூரம் வந்து தேர்தலுக்காக பேசுறாங்கன்றது தெரியும். இன்றைக்கு மக்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இடைத்தேர்தல் தான். மற்ற இடங்களில் பொது தேர்தல். ஏன்னா கடந்த 2 ஒத்தி வைக்கப்பட்டது, அதுதான் நடந்திருக்கு. ஆக அது பொது தேர்தல் தான். யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல். இது இடைத்தேர்தல் வந்து ஏற்கனவே முடிவு பண்ண முடிவை இல்ல, யார் ஆட்சி செய்யணும்ன்றதை நிர்ணயிச்சுட்டாங்க. இனி எடை போடுவது அப்படின்ற அளவுல போக மாட்டாங்க. நீங்க அங்கதான் நான் மாறுபடுனா அந்த வாய்ப்பு இப்பதான் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, ரைட். தராசு ஷியாம் நான் முடிச்சிடுறேன். இது திமுக எதையுமே சொல்லனாரு. திமுக 3 மாதத்துல ஆட்சி மாற்றம்னு சொல்லிட்டு வந்த துரைமுருகன் பாவம் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். இல்ல நான் சொல்ல வர்றது, அவர் இன்னும் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போகாமல் இருந்தால் அதை தொடர்ந்து பேசியிருந்தாருன்னா அதுக்கு ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கோம். அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். ஒரு சின்ன குறுக்கீடு. நண்பர் குமார் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி திமுக தேர்தலுக்காகத்தான் பேசுதுன்னு சொல்லிட்டு. மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொரு இடத்துலையும் பேச திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் மருத்துவமனையிலிருந்து ஏதோ ஒரு காவிரி பிரச்சனைக்காகவோ அல்லது இந்த டிமானிட்டைசேஷன் பிரச்சனைக்காகவோ ஒரு அறிக்கை விடலை. அவங்க கேட்டதே தேர்தலுக்கு வாக்கு கொடுங்கன்ற ஒரு அறிக்கை தான் வெளியிட்டாங்க. ஆக இது மக்களுக்கு தெளிவாக தெரியும், யார் தேர்தலுக்காக அறிக்கை விடுவது, யார் மக்கள் பிரச்சனையை நேரடியாக மக்களோடு சென்று சந்திப்பது என்பது வாக்காளர்களும் மிக தெளிவாக தெரியும். ஆனால் ஒரே வரியில் சொல்லிடுறேன். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற ஒரு நிலை வந்தவுடன், தனக்கு சிகிச்சையாக இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய பணிகளை தொடர முடியாத ஒரு சூழல் வந்தவுடன் முதலமைச்சர் பணிகளை நிதியமைச்சரிடம் கவனிக்க சொல்லி ஒப்படைத்தாங்க. ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி யார்கிட்ட ஒப்படைக்கல. பொதுச் செயலாளர் என்ற வகையில் தன்னுடைய கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது. அதற்கு முடிவெடுக்க வேண்டியதும் அதை அறிவிக்க வேண்டியதும் மக்களை ஈர்க்க வேண்டியதும் பொதுச் செயலாளருடைய கடமை. அதை செய்வதற்கு அறிக்கை விட்டாங்களே தவிர ஆட்சியை பற்றி அவங்க அறிக்கை விடலை. முதலமைச்சருடைய பணிகளை முதலமைச்சர் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு, பணிகளை செய்வதற்கு வேறொருவர் நான் முடிச்சிடுறேங்க பணிகளை. ஆனால் பொதுச் செயலாளர் பணிகளை அம்மா மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பதவி, அந்த அதிகாரத்தை வேற யாருக்கு தரல. அந்த பொதுச் செயலாளர் தான் கட்சியினுடைய ஸ்டாண்டை பத்தி பேச முடியும். அதுதான் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய கட்சி மக்களிடம் என்ன உத்தரவாதத்தை தரணுமோ அதை தந்திருக்காங்க. அம்மா தான் தர முடியும், அதை தந்திருக்காங்க. திரு தராசு ஷியாம் அவர்கள்ட்ட இடைத்தேர்தல் நெருங்குகிற இது ஒரு புதுவிதமான ஒரு தன்மையில் இருக்கு இந்த தேர்தலை பார்க்கிறப்ப. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியர்களையும் புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட இந்த தேர்தலோடும் சம்பந்தப்படுத்தி பார்த்தா பல நாட்கள் கியூலயே நின்னுட்டே இருக்கிறாங்க. போட்டு கொண்டிருக்கும் நிகழ்வாக இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் விஷயத்தை வைத்து கூட இது ஏதாவது இம்பாக்டை ஏற்படுத்துமா? ஏதாவது எந்த பிராந்திய கட்சிகளுக்கு ஏதாவது பலனை தருமா இந்த அதிருப்தி, விரக்தி? அதிருப்தி வந்து மத்திய பிஜேபி ஆட்சியின் மீது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பிஜேபி என்கின்ற கட்சிக்கு இங்கு வந்து ஒரு பெரிய பேஸ் ஏற்கனவே கிடையாது. இவர்கள் வந்து இப்போ உதாரணமாக தஞ்சாவூர்ல அண்ணன் MS ராமலிங்கம் நிற்கிறாரு. MSR வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் 3000, 4000, 5000 ஓட்டு வரைக்கும் அவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு 1000, 2000 ஓட்டு குறையலாம். ஆனால் திரு தராசு ஷியாம், அதை தாண்டி
திமுக ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை இந்த பிரச்சனையை முன் வச்சே வைக்குது. இங்க அதிமுக இதை பத்தி பேசவே இல்லை. முதல்ல அந்த இடத்துல வந்து மக்கள் திமுகவுக்கு அந்த பிரச்சனையை முன்வைத்து ஆதரவளிக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவித்த அன்று வந்து நான் கூட இது ஒரு நல்ல திட்டம் என்றுதான் நினைத்தேன். காரணம் என்னவென்றால் இவர்கள் எந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யவில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியாது. எல்லாமே தயாராக வைத்துக்கொண்டு இதில் இறங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு சாதாரண மனிதனின் அனுமானம் தான் எல்லோருக்குமே இருந்தது. அடுத்த 2 நாட்கள் வந்து ஏடிஎம் கிடையாது, வங்கி ஒரு நாள் கிடையாது. அதற்கு பிறகு நிலைமை சரியாகிவிடும் என்றுதான் எல்லோருமே நினைத்தோம். அதிமுகவும் அப்படித்தான் நினைத்திருக்கும், திமுகவும் அப்படித்தான் நினைத்திருக்கும். ஆனால் அதற்கு பிறகு நிலைமை மோசமாகி கொண்டே போனது. ரொம்ப விபரீதமாகி கொண்டே போனவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உடனடியாக அறிக்கை வந்தது. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சி, உடனடியாக ரியாக்ட் செய்து விடலாம். ஆளுங்கட்சி என்பது அப்படி உடனே ரியாக்ட் செய்ய முடியாது. மாயாவதி செய்யறாங்க, மாயாவதி மம்தா பானர்ஜி செய்யறாங்க, அகிலேஷ் யாதவ் செய்யறாரு. என்ன காரணம் நான் சொல்றேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை வந்தவுடனே நாங்கள் வரவேற்று அறிக்கை விடலை. அதற்கு பிறகு எதிர்த்ததில்லை. எங்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய கருத்து என்ன என்பது தேவைப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் அந்த குறிய பிரச்சனை வருகின்ற பொழுது தெரிவிப்போம். அதனால யார் அது பொலிட்டிக்கலான பதில். ஆனா மக்கள் களத்துல நமக்காக என்ன பேசுறாங்கன்னு கூர்மையா கவனிப்பாங்க. களத்தில் கூட்டுறவு சங்கங்கள் பாதிக்கப்பட்டவுடன் அந்த துறையை சார்ந்த அமைச்சர் உடனடியாக அதை கருத்தில் கவனத்தில் கொண்டு நான் முடிச்சிடறேன். இதை வந்து நிர்வாக ரீதியா நாங்க அணுகிட்டு இருக்கோமே தவிர இதை வந்து அரசியலாக்கல. இதை வந்து அரசியல் கட்சின்ற வகையில நாங்க ஆதரிக்கல, அரசியல் கட்சின்ற வகையில் எதிர்க்கல. ஆக இது எங்க போய் நிக்குதுன்றதுக்காக நாங்க வெயிட் பண்றோம். யூபி எலெக்ஷன் இருக்குதுங்க. இல்ல நான் அதற்குள்ள இல்ல, மம்தா பானர்ஜி இருக்காங்க. மம்தா பானர்ஜி என்னன்னாங்க, அவங்க வந்து இப்போ வந்து ஆப்போசிஷன் எல்லாத்துக்கும் அவங்க தலைவராக இருக்கணுங்கிற அந்த பிளான்க்ல போயிட்டே இருக்காங்க. அவங்களோட எல்லா கால்ஸையும் பாருங்க, எல்லா ஆப்போசிஷனும் யுனைட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து கூட்டுறவுத்துறை செய்தி வெளியிட சொன்னாங்க. அது வெறும் செய்தி குறிப்பு. கூட்டுறவுத்துறைகளுக்கு வந்து எப்படி நஷ்டம்னு சொன்னாங்களே தவிர ஒரு கண்டனம் கூட அந்த அறிவிப்புல இல்லைன்றதா. நான் என்ன சொல்ல வரேன், நிர்வாக ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல என்ன நன்மை கிடைக்கின்றது நாங்க உடனே வரவேற்கல. உடனே வரவேற்ற திமுக அந்த அறிக்கை வந்து இந்த இடத்தை தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம உருட்டி கொண்டே பேச வேண்டி இருக்கிறது. ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட முதலமைச்சரின் மீது வைத்த விமர்சனம் என்பது வந்து அவங்க வந்து வாக்கு கேட்குறாங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்ப வாக்கு கேட்டுட்டாங்க அப்படின்ற விமர்சனம் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. உண்மையில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையில யார் காரணம், நான் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மனநிலையில இருக்கிறாங்களா? மக்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? ஒன்று, பல கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் வந்து 81 விழுக்காடு வாக்குகள்னா அப்போ பல கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் தொண்டர்களும் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான இண்டிகேஷனும் கொடுக்கல. அப்படின்னா அந்த கட்சிகள்லாம் யாருக்கு வாக்களித்தார்கள், எந்த காரணியால் வாக்களித்தார்கள்? பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். 3 தொகுதி தேர்தல் யாருக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது, கள நிலவரம் எப்படி இருக்கிறது, எல்லா கட்சிகளும் எப்படி அணுகினார்கள் அப்படின்றத வெவ்வேறு தளங்களிலிருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட இந்த அரவக்குறிச்சி வேட்பாளர்களை திரும்பவும் நிறுத்தினப்போ ஊடகங்களில் பலர் வந்து இது அரசியல் தர்மம் இல்லை, அரசியல் நேர்மை இல்லை, 2 கேண்டிடேட்டையும் திரும்ப நிறுத்தி இருக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள்லாம் முன் வச்சாங்க. ஆனால் மக்கள் அரவக்குறிச்சியில் 81.92 நமக்கு இன்னும் முடிவு தெரியல, ஆனால் பெருவாரியான மக்கள் வாக்களிச்சிருக்கிறப்போ இது எதை மையப்படுத்தி வாக்களிக்கிறார்கள்ன்றது புரியாத தன்மையாக இருக்கே. அதாவது மணி சொன்ன மாதிரி கரூர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிக பர்சன்டேஜை கொடுக்கும். இந்த 2 கேண்டிடேட்டும் பவர்ஃபுல் கேண்டிடேட்டு. நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டு பழனிசாமி வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது அரவக்குறிச்சியில் ஜெயித்தவர். அரவக்குறிச்சி ஒன்றும் தஞ்சாவூர் மாதிரி டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இடம் கிடையாது. என்றாலும் பழனிசாமி ஜெயித்திருக்காருன்னா அவர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் தான். செந்தில் பாலாஜியும் பலதரப்பட்ட வழக்கில் இருந்தாலும் அவரும் பவரான கேண்டிடேட் தான். ஸோ மக்கள் முடிவு பண்ணுறது வந்து பல அம்சங்களை வச்சு முடிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அரவக்குறிச்சியில் வந்து என்னோட அனுமானப்படி வந்து 90 to 95% கருணாநிதி தலைமைக்கும் ஜெயலலிதா தலைமைக்கு தான் கிடைக்கும். இவங்க 2 வேட்பாளர்கள் திமுக அண்ணா திமுகவுக்கு தான் 90 to 95% ஓட்டு வரும். இது வந்து திருப்பரங்குன்றத்துலையும் அப்படி தான், தஞ்சாவூர்லையும் அப்படி தான். இதுதான் இன்னைக்கு
தமிழ்நாட்டோட நிலைமை. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அடையாளப்படுத்தக்கூடிய வேட்பாளர்கள். ஒன்று, அதான் அவங்களுக்கு மெரிட்டு. ரெண்டாவது, அவங்க களத்தில் வந்து களப்பணி செய்வது ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, பணபலம், ஆள்பலம், கான்டாக்டு, பலதரப்பட்ட தொடர்புகள், இதிலெல்லாம் மேலே நிற்கிறாங்க. அரசியல் கணக்குங்கிறது வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஊழல்னு சொன்னாங்க. லல்லு பிரசாத் யாதவ் தான் வந்து நிதிஷ்குமாரோட அதிக ஆதரவு பெற்று வெற்றி பெற்றார். ஸோ மக்களோட ஓட்டர்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை முடிவு பண்ணுறது பல அம்சங்கள். நம்ம வந்து ஓட்டே போடாதவங்க வெளியே இருந்து எழுதிட்டு இருக்க அம்சங்கள் அல்ல, கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது வேற. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1000-500 மீட்டர்லாம் இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்தாது. கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா இம்பாக்ட் தான் இருக்குமே தவிர இந்த இம்பாக்ட் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்படுத்தாது. மேலும் வந்து சிறுபான்மை வந்து ஒரு உணர்வு இருக்குது, மோடிக்கு ஆதரவான நிலைமையில அதிமுக இருக்கிறாங்களோ ஒரு உணர்வு இருக்குது. என்றாலும் கூட வந்து அவங்களுக்கு ஜெயலலிதா இதுவரை அலையன்ஸ் போகலைங்கிறதும் பல அம்சங்கள் இருக்கும்போதும் ஜெயலலிதாவோட இன்றைய உடல்நிலையும் கருத்தில் கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவான அந்த ஓட்டுகள் வந்து ஒன்றும் மாறாது. மேலும் இந்த பண விஷயத்துல மோடிக்கு ஆதரவு போட்ட 31% இந்தியாவில் ஒன்றும் மாறாது. போடாதவங்க தான் தையா பியான்னு பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்களே தவிர மாறாதுங்கிறது 2019 தெரியும். நிச்சயமாக. ஆனால் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட அதிகமான வாக்கு சதவீதம் வந்தா இந்த ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோன்னு ஒரு பேட்டர்ன் கணக்கு இருக்குல்ல. இப்ப தஞ்சாவூர் மிக 69, திருப்பரங்குன்றம் 70, அரவக்குறிச்சி 81 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருக்குல்ல. இந்த வாக்கு பர்சன்டேஜை வச்சு ஏதாவது மாற்றம் இல்ல? அந்த பர்சன்டேஜ் எப்படி வருதுன்னா, ஏன்னா தஞ்சாவூர் விவசாயம் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறது. தஞ்சாவூர் திமுகவுக்கு சாதகமான, அதிமுக திமுக ட்ரெடிஷனலா பலமான இடம் என்றால் வாக்கு பதிவு அதிகமாக இருக்கு. வந்து கரூர் வந்து ட்ரெடிஷனலா நல்லா ஓட்டு போடக்கூடிய இடம், கரூர் மாவட்டம், அரவக்குறிச்சி. இன்னொன்னு, திமுக வந்து எதிர்கட்சியான திமுக வந்து வேகமா ஃபைட் பண்ணும்போது ஆளுங்கட்சியான அதிமுகவும் நம்ம சோர்ந்துடக்கூடாதுன்னு அதிவேகமா ஃபைட் பண்ணோம். இப்போ நீங்க வந்து சங்கரங்கோயில்ல திமுக வந்து ஃபைட்டே கொடுக்கல. அப்போ வந்து அங்க வந்து அதிமுகவோட பெர்சன்டேஜ் 75 தான். ஆனா திமுக ஃபைட் கொடுத்த ஸ்ரீரங்கத்துல 80க்கு மேல போகுது. ஸோ ரெண்டு பேருமே நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பெர்சன்டேஜ் யாரை கொடுத்து. தஞ்சாவூரை பொறுத்தளவுல வந்து அந்த தொகுதி தான் அதிமுகவோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்ல குறைவா இருக்கும், தஞ்சாவூர் குறைவாக இருக்கும் என்று திரு பெருமாள் மணி அவர்களிடம் வந்து பொதுவாக தேர்தல் முடிவுகளில் கட்சியினரினுடைய கள செயற்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பிரச்சார வியூகங்கள், தலைமையினுடைய வசீகரமான பிரச்சாரங்கள் அப்படின்றப்போ இங்கு 2 இடம் இருக்கிறது. அதிமுக தலைமை அவங்களால முடியல, அடுத்து அவங்க ஒரு கடிதம் வாயிலாக, அறிக்கை வாயிலாக வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஒரு விதமான பிரச்சார தன்மையோடு போனாங்கல்ல. இந்த கள செயற்பாடு அடிப்படையில் எந்த கட்சி முந்துகிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2ஆம் தொகுதி பொறுப்பாளர்களை நியமிக்கும் போதே ரொம்ப கவனமாக தான் நியமித்தாங்க. இப்போ அரவக்குறிச்சிக்கு வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும், திருப்பரங்குன்றத்துக்கு மாண்புமிகு ஐயா OPS அவர்களையும், அங்கே வந்து தஞ்சாவூருக்கு வந்து அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத தொண்டாமுத்தூர் தொகுதியைச் சேர்ந்த மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களையும் தான் நியமித்தாங்க. அப்போ இது 3மே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூட 3 தமிழ்நாட்டினுடைய 3 பெரும் சாதியை சார்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியை ஒதுக்கி கொடுத்த மாதிரி அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குமே 10 அமைச்சர்கள் வீதம், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையுமே அதிமுகவில் பகிர்ந்தளிச்சாங்க. அதே போல இணையான ஒரு செயல்பாட்டை வந்து திமுகவும் பண்ணாங்க. அவங்களுமே வந்து இந்தந்த மாவட்டங்களை சார்ந்தவங்க, அவங்க 65 மாவட்டங்கள்ங்கிற அளவில் அவங்களும் அந்த மாவட்டங்களை இணையாக பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் அதிமுகவுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டாலின் ஐயாவினுடைய நேரடி பிரச்சாரம் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு சிறப்பு தான். ஆனால் அதிமுக வந்து மற்ற விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த வேட்புமனுவில் வந்து தாக்கல் பண்ணும்போது ஃபார்மில் கொடுத்தப்போ வந்து அவங்களுடைய கைரகை இருந்தது வந்து மக்கள்கிட்ட எந்த விதமான அதிருப்தியை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு, அதற்கு பிறகு தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட போது அதில் வந்து முதலமைச்சர் அம்மாவினுடைய கையெழுத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆக இதுபோல மக்களினுடைய மனநிலைகளை ரொம்ப கவனமாக படித்து 2 திராவிட கட்சிகளுமே மிக கடுமையான களப்பணிகளை ஆற்றினார்கள். ஆனாலுமே கூட ஆளுங்கட்சிக்கான ஒரு களப்பணி ஆற்றுகிற போது ஆளுங்கட்சிக்கு இருக்கிற ஒரு சிறு எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி. தராசு ஷியாம் அவர்கள்ட்ட 81 விழுக்காடு வாக்கு சதவீதம் எல்லாம் நடந்திருக்கு. பெருவாரியான மற்ற கட்சிகள் ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டரா தான் விலகி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட கவனம் எல்லாம் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு பிரச்சனையை நோக்கி, பொது சிவில் சட்டத்தை நோக்கி திரும்பிருச்சு. அங்கே அந்த தொண்டர்களுக்கெல்லாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்த மாதிரி தெரியல. இப்போ அவர்கள்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்க? எப்படி இது ஸ்பிளிட் ஆக போகுது?
மற்ற கட்சிகள் இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற முடியாதுன்னு அவங்களுக்கு முதலே தெரியும். இருந்தாலும் 1000 ஓட்டு 2000 ஓட்டு மேட்டர்ஸ் அலாட். இன்னொன்று என்னன்னா, தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. 3வது இடம் யாருக்கு, 4வது இடம் யாருக்கு, 5வது இடம் யாருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் தானே. ரேஸ்ல நம்ம ஓடுறோம், 1, 2 நமக்கு டிசைட் ஆயிடுது, 3, 4, 5குள்ள நம்ம நிக்கணும்னு பார்ப்பாங்க. எவ்வளவு கம்மியான குவான்டிட்டியா இருந்தாலும், 2000 ஓட்டா இருந்தாலும் 3000 ஓட்டா இருந்தாலும், பாமக இப்பவுமே என்ன சொல்லுது, நாங்க வந்து பொது தேர்தலில் 3வது இடம் எங்களுக்கு அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க, கிளைம் பண்றாங்க. அது தவறும் கிடையாது. ஆக போட்டியே போடாதவங்க ஏன் வந்து இன்னாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லலைங்கிறது ஒரு கேள்வி. ஏன் அவங்க சொல்லலைன்னா ஃபியூச்சர் அலைன்மெண்ட் அது வந்து பாதிக்கும். இந்த தேர்தலை விட அடுத்த கட்டமாக வர்ற உள்ளாட்சி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தான் எல்லா அரசியல் கட்சிகளும் பிரதானமாக கருதும். இப்பவுமே நம்ம பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து வேறொரு பாதையில அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலை தான் அவங்க மனசுல வச்சுக்கிட்டு போறாங்க. அது நல்லா தெரியுது. அப்போ நான் அந்த இடம் தான் கேட்கிறேன். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இந்த 3 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளோட தலைமை வந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்ப என்ன ஆகும்னா, அவங்கவங்க லோக்கலா வந்து அவங்களோட இன்னொரு அவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு காட்ஃபாதர் எந்த கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சியை நோக்கி டிராவல் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னோட சொந்த அனுபவத்துல இருந்தே ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இந்த பத்திரிகை சார்பாக நாங்க வந்து ஒரு வாசகர் வட்டம் தான் வச்சிருந்தோம். இந்த வாசகர் வட்டத்தை நல்லா டெவலப் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா தேர்தல் வரும்போது நம்ம வாசகர் வட்டத்துக்காரங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு இயற்கையா போயிடுறாங்க. காரணம், அவன் வந்து ஒரு மோட்டிவேட்டட் யூத். அவனால சும்மா இருக்க முடியாது. ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு திருவிழா மாதிரி வந்து எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வெளியில் நிற்க மாட்டான்ல, ஏதோ ஒரு வண்டியில் ஏறி டிராவல் பண்ணணும்னு நினைப்பான். தட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். பட் அவனோட பொலிட்டிக்கல் பீயிங்கை காட்டணும், தன்னோட அரசியல் இருப்பை காட்டணுங்கிற ஒரு உணர்வு. அந்த எண்ணிக்கை யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க ஆளுங்கட்சி திமுக அதிமுக இருக்கு. இந்த மியூட் ஸ்பெக்டேட்டர்ஸ், இந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பதற்கான நீங்க எப்படி அனுமானிக்கிறீங்க? நான் எப்படி அனுமானிக்கிறேன்னா, மியூட் ஸ்பெக்டேட்டர் எப்பவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு தான் ஆதரவா இருப்பாங்க. காரணம், அவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நாளைக்கு வந்து அண்ணா நான் உங்களுக்காக தான் வேலை பார்த்தேன், இந்த காரியம் எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு அவன் வந்துடும். திரு கண்ணதாசன் அவர்களிடம் இந்த ஆட்சிக்கான எதிரான மனோபாவமே எங்களுக்கான ஒரு பலமாக இருக்கு அப்படின்றீங்க. ஆனால் ஆளும் கட்சியாக இருப்பதே ஒரு ஸ்லைட் எட்ஜ் அவங்களுக்கு தான், அதுவே அதுக்கு பலம் அப்படின்றப்ப 3 தொகுதியிலும் இயல்பா அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. அந்த எட்ஜ் அப்படின்னு அவங்க சொல்றது அரசு இயந்திரம், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டு பணியாற்றுவது, இவைகளெல்லாம் அதை எட்ஜுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் மனநிலை வேறு மாதிரியாக இருக்கிறது களத்திலே பணியாற்றிய எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நீங்கள் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிப்பதை பேசுகிறீங்க. பெரும்பாலும் இப்பொழுதெல்லாம் வாக்காளர் பட்டியலெல்லாம் பெரும்பாலும் மிக சரியாக இருக்கிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரியான வாக்காளர்கள் எல்லாம் திருத்தல் நீக்கல் எல்லா கட்சிகளும் இணைந்து பணியாற்றுகிறது, போலியான வாக்காளர் நீக்கப்படுறாங்க. அதனால் அதில் ஒரு 80% 85% பதிவாகிறது ஒரு பெரிய ஏற்பாடு கிடையாது. அவைகள் மட்டுமே தேர்தலில் வெற்றி தோல்வியை மாற்றி காட்டும், இவ்வளவு அதிகம் தான் இது ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கடந்த பொது தேர்தலே அது பல்வேறு தொகுதிகளில் ஃபெயிலியராக போச்சு. அது அதிகமான வாக்குப்பதிவு இடத்துல ஆளுங்கட்சி ஜெயிக்கும், எதிர்கட்சி தொகைலாம் மாறி போயிடுச்சு. ஆக அவைகளை கணிக்க முடியாது. ஆனால் இன்றைய தினம் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இந்த அரசின் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் நாங்கள் பார்த்தோம். எப்படி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் முடங்கி போய் கிடக்கிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சம்பா பயிர்கள்லாம் கருகி போய் கிடக்கிறது. அதில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவில்லை. நாங்கள் சர்வகட்சி போராட்டம் என்று சர்வகட்சி கூட்டம் நடத்தலாம்னு சொன்னோம். அதை பற்றி வாளாக இருந்து விட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் தஞ்சை பகுதியிலே பல்வேறு கூட்டங்களை நடத்தியது. ரயில் குமார் அந்த இடத்தை தான் சொல்றார், அரசியல் செய்வது என்பது வேறு, அரசியல் அதை மக்கள் அதை வேறுபடுத்தி பார்க்குறாங்க. நீங்க இந்த போராட்டங்கள்லாம் காவேரி பிரச்சனை போராட்டம் தேர்தல் அறிவியறதுக்கு முன்பாகவே நடத்தினது, இப்போ நடத்தினது இல்லை. ஆக இந்த பிரச்சனைகள் இப்போது இந்த 3 தொகுதிக்கும் தேர்தல் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியல. காவிரி பிரச்சனைக்காக திராவிட முன்னேற்றம் இப்பொழுதுதான் போராட்டம் நடத்த நீங்க நினைக்கிறீங்களா? எப்பொழுதும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் விரைவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் ஆளுங்கட்சி மிக தீவிரமாக செயல்படவில்லை என்ற குற்றத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் பல முறை மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தலைவர்கள் சந்தித்து இந்த காவிரி பிரச்சனையாக வாங்க எல்லாருமே பிரதமரை சந்திக்கலாம் பேசலாம் அப்படின்னு மனு கொடுத்துருவோம். நாங்கள் வந்து ஆளுங்கட்சி எதிரி கட்சி. திரு கண்ணதாசன், நான் முடிவு சார்ந்தே பேசுறேன். மக்கள் மன ஓட்டம்ன்றது இந்த சார்ஜ் கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாகவே நம்ம வச்சோம், செயல்படவே இல்லை.
முதலமைச்சர் எப்போ தலைமைச் செயலகத்துக்கு வராங்க, எந்த அரசு நிர்வாகம்லாம் நடக்கலன்றதெல்லாம் பேசி பேசி ஓய்ந்து போனாலும் மக்கள் திரும்ப அதிமுகவை தானே கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த 3 தொகுதிகள்ல மட்டும் எப்படி அதை ஏத்துப்பாங்க? அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குள்ள வாக்கு சதவீதம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல், அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்கலாம், ஒன்லி வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் அங்கே தேர்தல் நடக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இது வேறுபாடு என்று பார்க்கப்போனால் நம்ம வந்து இடங்கள் அடிப்படையில் தேர்தல் நடத்துகிறோம், இதுதான் வித்தியாசம். ஆனால் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாங்கள் சொன்ன கருத்து ஏற்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ல முடியும். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த அரசின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறதா தான் நாங்கள் மக்களை சந்திப்போது தெரிந்து கொண்டோம். அந்த அதிருப்தி அலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகத்தான் வீசும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆக திராவிட முன்னேற்ற இந்த 3 தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரு ஆவடிக்குமார் அவர்களிடம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது காங்கிரஸ் கூட்டணியோடு பெற்றிருக்கிற இடங்கள் என்பதே அதிமுகவுக்கு எதிரான அதிருப்தி தானே. அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடுகிற போது அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே தானே வருகிறது. அப்ப இந்த 3 தொகுதிகளில் ஒன்று கடுமையான போட்டியை தருவார்கள், அல்லது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றத எப்படி நீங்க மறுக்க முடியும்? நான் மறுக்க தேவையில்லை, தேர்தல் முடிவு அதை மறுக்கும். அதனால அதை வந்து இப்போது விவாதிக்கிறது சரியா இருக்காது. இல்ல, நான் தர்க்கமா கேட்கிறேன். இல்லை, நானும் அடுத்தமாக தான் சொல்றேன். அதனால இப்போ நீங்க அவங்க என்னவோ திமுக பெரிய பலமா இருக்கிறது போகும், அதிமுக ஏதோ பலகீனப்பட்டு விட்டதை போன ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்குறாங்க. எப்படி கோயபல்ஸனுடைய பிரச்சாரம் இருந்ததோ அதுக்கு இணையான பிரச்சாரம் இன்னைக்கு திமுக தொடர்ந்து, அதுதான் நீங்க கேட்ட கடந்த தேர்தல் வெற்றிக்கு காரணம். எதிர்க்கட்சிகள் உழைத்து உருவாக்கிய எதிர்ப்பலையை இவர்கள் அறுவடை செய்கின்ற தந்திரத்தை கற்று வச்சிருந்ததால் அவங்க அறுவடை பண்ணாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருந்திருந்தால் அந்த வாக்குகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அறுவடை செய்கின்ற தந்திரத்தை திமுக சரியா பயன்படுத்திச்சு. அதுதான் அவங்க உங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு. நீங்க மூன்றாவது அணின்றதே நீங்க செய்த தந்திரம்ன்றதுதான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. நாங்க வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க செய்தோம்னா நாங்க வந்து யாரையும் கூட்டு சேர மாட்டோம் சொன்னது வேணா காரணமா இருந்திருக்கலாம் ஒழிய, நாங்க வந்து எடுத்த அரசியல் நிலைப்பாடு தான் அது. அது நாங்கள் ரகசிய ஒப்பந்தமோ இல்லை திருட்டு கூட்டணியை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே சொன்னாங்க பிஜேபிக்கு அதிமுகவும் உறவு இருக்குன்னாங்க பார்லிமெண்ட் தேர்தலில். அதனால் இது வந்து அவங்களுடைய பிரச்சார தந்திரம், யுக்தி. அதனால் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தேர்தலை நேர்மையாக சந்தித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற நன்மைகளை, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகளில் நாங்கள் பெற்றிருக்கின்ற வெற்றிகளை மையப்படுத்தி நாங்கள் வாக்காளர்களை சந்திக்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? செயல்படவே இல்லை. முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அமைச்சரவை இயங்கலை, அரசாங்கம் இயங்கலை, இது சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் இதை கேட்கணுன்றது என் நோக்கம் இல்லை, நான் கேட்குற சூழலை உருவாக்குறாங்க. இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர் எங்கே செயல்படுறாரு? திமுகவினுடைய பொதுச் செயலாளர் எங்கே செயல்படுறாரு? 2 பேரும் பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா? 2 பேரும் களத்தில் நின்னாங்களா? யார் அந்த கட்சியை நடத்துறது? திமுகவினுடைய சட்டப்படி எல்லாருக்கும் தெரியும், பொதுச் செயலாளரும் தலைவரும் தான் பொறுப்பானவர்கள். ஆனால் அவங்களே எங்களை அதை நாங்கள் விமர்சிக்க விரும்பலை, எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இவங்க என்னமோ முதலமைச்சர் நோய்வாய்ப்பட்டதை மட்டுமே காரணமாக வச்சு ஒரு கட்சியே முடக்கணுன்ற பிரச்சாரத்தை அவங்க செய்யறது அவங்கள பலகீனப்படுத்துமே ஒழிய எங்களை பாதிக்காது. எங்களை பாதிக்காது. நாங்கள் அதை விமர்சிக்க விரும்பல. ஆனால் அவர்கள் எங்களை விமர்சிக்கின்ற பொழுது நான் வந்து சுட்டி காட்டுறது என்னுடைய கடமை என்று கருதுறேன். 2வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யார் தோல் மேலே ஏறி நின்று வெற்றி கனியை பறிக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் வந்து பலமாக இருக்கிறோம். எங்களுடைய கால்களை நம்பி நாங்கள் களத்திற்கு வருகிறோம். வெற்றியோ தோல்வியோ நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களிடம் எங்களுடைய கருத்துக்களை வைக்கிறோம், அவர்கள் தருகின்ற வெற்றியை நாங்கள் பெறுகிறோம். இதுதான். ஆனால் இந்த வெற்றியை நாங்கள் பெறுகின்ற பொழுது இதை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் ஏதாவது ஒரு காரணத்தை, இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக் காரணம் வரேன். நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால் வாக்காளர் பட்டியல், குரல் பட்டியல் மனு கொடுக்கறது யார்? இது தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு வழக்கு போடுறது யார்? தேர்தல் ஆணையத்தில் முறையிடுறது யார்? தேர்தல் அங்கே வேட்பாளர் விண்ணப்பம் கூட கொடுக்கல, அதுக்குள்ளே போய் தேர்தல் கமிஷனிடம் தேர்தல் முறையாக நடக்க வேண்டும், பாதுகாப்பாக நடக்க வேண்டும், வெளிநாட்டு இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களை கொண்டு வந்து தேர்தல் நடத்த வேண்டும்லாம் சட்டத்தில் இல்லாத இதெல்லாம் கற்பனை பண்ணி அறிக்கை கொடுக்கறது யார்? கோரிக்கை வைக்கிறது யார்? ஆக இது எல்லாமே அவங்க ஏதோ ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாங்க. இன்றைக்கி அவர் சொன்னார், நீங்கள் கூட அதை வழிமொழிஞ்சிங்க, ஸ்டாலின் போய் மக்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சு இன்றைக்கி ஏற்பட்டிருக்க இந்த நோட்டு
இந்த இன்றைக்கு அரசியலில் இருக்க இந்த நோட்டு கிடைக்காதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு மக்களோடு நான் இருக்கிறன்றதுக்கு போய் களத்தில் நின்னார். எங்கே போய் நின்னார்? திருப்பரங்குன்றத்தில் போய் நின்னாரு. அங்க தேர்தல் நடக்குது நின்னாரு. ஏன் அங்க மத்த இடத்துல நிக்கலையே? நேற்று இந்த பிரச்சனை நடக்கிறப்ப தேர்தல் பிரச்சார தன்மை வந்துருச்சு. இதுதான் துஷ்பிரயோகம். எது துஷ்பிரயோகம்? இதுதான் துஷ்பிரயோகம். ஒரு தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறான்றது அதிகாரத்தில் இருந்துதான். இப்ப இதையே நாங்க செஞ்சிருந்தா என்ன சொல்லுவோம்? ஒரு அமைச்சர் போய் இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அதிகாரத்தை பயன்படுத்தினாருன்னு இருப்பீங்க. சரி, நம்ம ரவீந்திரன் இல்ல, நான் ஒரு பதில் சொல்லணும். இல்ல, நான் கடைசி ரவுண்ட்ல நீங்களும் பதில் இல்ல, ஒரே ஒரு அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன். நண்பர் குமார் அவங்க பேசும்போது நாங்கள் வந்து எந்த கட்சியும் இல்லை, அவங்க கட்சியில் சமீபத்தில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல சேர்ந்த ஞானசேகரன் ஒரு பேட்டியிலே தெளிவாக சொன்னார். வைகோ அவர்கள் எங்களை போய் நீங்கள் அதிமுகவுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டு சொன்னால் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இரண்டாவதாக இவர் சொல்லும்போது ஒன்று சொன்னார், தலைவர் கலைஞர் அவர்கள் செயல்படலை, உடல்நலம் செல்லாமல் இருக்காரு. அது நீங்கள் பேசுறது கட்சி, நாங்கள் பேசுறது ஆட்சி. ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஆட்சி செயல்படவில்லை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கட்சி, எங்கள் கட்சி உயிர்த்துடிப்போடு இருக்குது. தளபதி அவர்கள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் வந்து தினசரி கடிதம் எழுதிட்டு இருக்காரு. பேராசிரியர் வந்து தினசரி பார்க்க முடியுது எங்களால். உங்கள் முதலமைச்சரை யாராவது இதுவரை நிறைய பார்த்து சொன்னதாக இருக்காங்களா? நான் வந்து பொதுச் செயலாளர் உங்கள் கட்சி எங்கிறது நான் பேசவே இல்லை. உங்க கட்சியினுடைய அமைப்பு முறை என்பது எங்களுக்கு சம்பந்தப்பட்டதல்ல. கண்ணதாசன், இது வந்து இந்த மூன்று, நான் ஒரு குறிப்பா ஒரு தேர்தல்ன்றதுனால இந்த 3 தொகுதி மக்களுக்கும் இதுதான் பிரதான பிரச்சனையா? யார் போய் முதல்வரை பார்த்துட்டு வரணும்? இல்ல, முதல்வரை பார்க்கணும்னு அவங்க கேட்டாங்க. நான் சொல்றது பதில் திமுக. நீங்க இதே கேள்வி அவரை கேட்டிருக்கணும். என்ன பதில் கேட்டீங்கன்னா, அவர் பேசுறது கட்சியை பத்தி பேசுறாரு. எங்க கட்சி இயக்குவது எங்களுக்கு தெரியும். நாங்கள் பேசுவது ஆட்சியில் இருக்கிறது யாரு? நீங்க. அதனாலதான் பேசுறோம். நேரமின்மை பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் பதில் முடிச்சிடறேன். இரண்டாவதாக வங்கியில போய் பார்த்ததா சொன்னாரு, துஷ்பிரயோகனாரு. அன்றைய தினம் மக்கள் அந்த இடத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து எதிர்க்கட்சி இந்த தேர்தல்ல பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருப்பதும். ஆனா மக்கள் அதை எப்படி பார்த்து அணுகி தேர்தல்ல வாக்களிக்கிறாங்க? ஆளுங்கட்சியே இருந்துட்டு போன்ற மனநிலையில தான் பல நேரங்களில் பார்க்கிறோம். இந்த 3 தொகுதியில மக்களினுடைய பிரதான பார்வையா என்ன இருக்கும்னு நினைச்சிருக்கேன்? ஆளுங்கட்சியே இருந்துட்டு போட்டுங்கிறதான் பிரதான பார்வையா இருக்க முடியும். அப்படிதான் இருக்கும். தஞ்சாவூர் மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூஸ் டாமினேட் பண்ணி நிற்குது. மற்ற இடங்களில் வந்து பெருசாக டாமினண்டாக இஷ்யூ இல்லை. திருப்பரங்குன்றம் ஆளுங்கட்சிக்கு சாதகமான, ஏற்கனவே அவங்க அமைப்பு ரீதியாகவே பலமாக உள்ள இடம் தான். அரவக்குறிச்சியும் பலமாக உள்ள இடம் தான். திமுகவோட கேண்டிடேட் பவர்ஃபுல். அது வந்து இடைத்தேர்தலில் ஒரு கோட் ஆகாது. ஒரு ஜெனரல் எலெக்ஷனாக ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டுங்கிறது ஒரு கோட் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் மைக்ரோவா வந்து அவங்களோட பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிராட்டு சிறிய எண்ணிக்கை சமுதாயங்கள் அனைத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் பழனிசாமி. அந்த அரசியல் அவர் மூலமாக தான் அவர் வந்து 2011 திமுக தோக்கும் போது கூட அவர் வெற்றி பெற்றாரு. இப்பவும் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தஞ்சாவூர்ல வந்து கொஞ்சம் நல்ல போட்டி இருக்கும். திரு தராசி ஷியாம் அவர்களிடம் யாருக்கு வெற்றி அப்படின்றதை கடந்து மற்ற கட்சிகள், நாம் தமிழர் இருக்கு, பாஜக இருக்கு, பிற கட்சிகள் நிற்கல, புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு ஏதாவது தாக்கத்தை, ஏதாவது செய்தியை சொல்லுமா தமிழக மக்களுக்கு, கட்சிகளுக்கு? கட்சிகளுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்னவென்றால், இன்னமும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், தொடர்ந்து பணியாற்றுங்கள் என்று சிறிய கட்சிகளுக்கும் அல்லது பெரிய கட்சிகளுக்கு இவர்களை இந்த கூட்டணியில் இழுத்து கொண்டால் நமக்கு வந்து இதில் பின்னால் லாபம் இருக்கிறது என்ற செய்தியை பெரிய கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் முடிவு கண்டிப்பாக சொல்லும். உதாரணமாக நாம் தமிழர் கட்சியோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ அதிக ஓட்டுகள் வாங்கியிருந்தால், 2000 ஓட்டு வாங்கியிருந்தால் கூட, இன்றைக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு எவ்வளவு முக்கியம், 50 ஓட்டு எவ்வளவு முக்கியம் என்று அப்பா அண்ணாச்சியிடம் கேட்டால் அவர் கூறுவார். அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாகிவிட்டது. அந்த செய்தியை இந்த தேர்தல் முடிவு ஒரு சூசகமாக உணர்த்தும். மற்றபடி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்கிற கருத்து தான் நானும் நினைக்கிறேன். தஞ்சாவூரிலே ஒரு டஃப் காம்படிஷன் நமக்கு தெரிகிறது, ஆனால் பிற இடங்களில் இல்லை. ஆனாலும் 3 தொகுதிகளிலுமே கடைசியிலே வந்து ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி நிச்சயம். கண்ணதாசனுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொடுக்கலாம். நாம் இங்கு விவாதிக்காத இந்த 4வது தொகுதி இருக்கிறது அல்லவா, அது வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நாங்க நம்பியா இருக்கோம். எல்லோரும் நம்பிக்கையோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு பெருமாள் மணி வந்து ஒரு அரசியல் விமர்சகராக, திறனாய்வாளராக வந்துட்டு ஜோதிட மாதிரி, ஆரூட மாதிரி கேட்க நான் விரும்பல. ஆனால் நீங்கள் உங்கள் பதிவுகளில் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலே நீங்கள் பதிவு செஞ்சீங்க, இப்படி தான் வெற்றி இருக்க போகிறது என்று. நீங்கள் இந்த கொஸ்டினை ஒரு சேலஞ்சாக எடுத்தாலும் நீங்கள் சொல்லலாம், ஏன்னா முடிவு வந்துடும். நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க இந்த 3 தொகுதிகளில் எப்படி வெற்றி இருக்க போகிறது? 3வது இடத்தை யார் கைப்பற்ற போகிறார்கள்? உங்கள் அனுமானம் என்ன?
ஆனால் முடிவு உங்களுடைய கருத்து கணிப்புன்றது உங்கள் பார்ப்பட்டது, கேள்வி நேரம் பொறுப்பேற்காது. திரு இல்லை, நீங்கள் கேட்குற அந்த கடைசி கேள்வி தான் முக்கியமான கேள்வி. சொல்லுங்க. ஆமாம், அது அதாவது நீங்கள் கேட்ட கடைசி கேள்வி தான் முக்கியமான கேள்வி. 3வது இடத்துக்கு யார் வருவா, அது வந்து தேமுதிகவா பாஜகவா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷனை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான விடை வந்து தேமுதிகக்கு அதிக வாக்குகள் விழுதா பாஜகவுக்கு அதிக வாக்குகள் விழுதா அப்படிங்கிறத பொறுத்து விழும். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வந்து ஒப்பீட்டளவில் பொது தேர்தலை விட அதிகமான வாக்குகளை வாங்கினால் அது அவர்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். அப்படி வாங்கலைன்னா அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் வரப்போறதில்லை. ஆனால் ஒருவேளை அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் இந்த தேர்தலில் பெற்றால் அது நிச்சயமாக அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் 3 இடங்கள்லையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. வாக்கு வித்தியாசம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். நான் இந்த 3 தொகுதிகளிலுமே அரவக்குறிச்சியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்கும், அடுத்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கும், அடுத்து தஞ்சாவூரில் இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000க்கு குறையாத வாக்கு வித்தியாசத்தில் இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்றே கணிக்கிறேன். எப்படி அது? ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே அவ்வளவு க்ளோஸ் கால் இருந்தப்போ ஏன் என்ன நடந்துருச்சு? 20,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு என்ன நடந்துருச்சு? அப்படி மக்கள் மனநிலையில் அப்படி என்ன மாற்றம் வந்துருச்சு? கட்சிகள் என்ன செஞ்சாங்க? எப்படி இதை கணிக்கிறீங்கன்ற இந்த முடிவுக்கு எப்படி வருகிறீர்கள்? இல்லை, அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட களப்பணி. மற்றபடி எந்த ஒரு முக்கியமான இஷ்யூமே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக பெரிதாக எழும்பவில்லை. இந்த ஆட்சி வந்து 2016 மே மாதம் வந்த பிறகு இந்த தேர்தல் வருகிற வரைக்குமான காலகட்டத்தில் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய முக்கியமான குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. அதை தாண்டி முதலமைச்சர் அம்மாவினுடைய உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வருவதும், தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் கையெழுத்திட்டு வெளியிட்ட ஒரு அறிக்கையுமே வந்து அவர்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுத் தருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்று. அதாவது உங்களுடைய அனுமானமாகவே நான் எடுத்து பதிவு செய்து கொள்கிறேன் கண்ணதாசன் அவர்கள்ட்ட. இப்ப எல்லா மனநிலையும் ஆளுங்கட்சி சார்பாகவே இருக்கின்றப்ப நீங்களும் களத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இதெல்லாம் யூகம், யதார்த்தம் என்பது வேறுன்னு பார்க்கிறீங்களா? ஏன்னா முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் தனிப்பட்ட முறையில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேர்தல் களப்பணியாற்றிட்டு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு மக்களுடைய மனநிலை தெளிவாக தெரியும். பெருமாள் மணியருடைய ஆசையாக தான் நம்ம எடுத்துக்க முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய யூகமாக தான் எடுத்துக்க முடியும். எங்களுடைய வெற்றி என்பது 22 நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. என்று கேட்டால் களப்பணியை நாங்கள் மிகச் சிறப்பாக ஆட்டியிருக்கிறோம், மக்களுடைய நாடியை நாங்கள் பிடித்து பார்த்திருக்கிறோம். ஆளுங்கட்சி எவ்வளவுதான் அவர்களுடைய அத்துமீறல்களை செய்திருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 3 தொகுதியில் வெற்றி பெறும். கூடுதலாக புதுச்சேரியிலும் வெற்றி பெறும் என்பது எங்களுடைய திரு ஆவடிக்குமார் சுருக்கமாக. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் ஆரம்பத்திலேயே சொன்னார், இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அரசாங்கம் வந்து இதில் கருத்து சொல்லலை, நடவடிக்கை எடுக்கல. நான் அதை தான் சொல்ல வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது கட்சி தேர்தலை சந்தித்ததை ஒழிய ஆட்சி சந்திக்கலை, கட்சி தான் சந்தித்தது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நின்றது. தமிழ்நாடு அரசாங்கமோ இல்லை ஆளுங்கட்சியோ போட்டியிடலை, களத்தில் நிற்கலை. அதனால் நாங்கள் கட்சியாக நடந்தோம். நாங்கள் சாதாரண ஒரு தொண்டராக தான் ஒவ்வொருத்தரும் போய் தேர்தல் அணுகணும். மக்களிடம் செல்லுகின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவங்க என்ன நினச்சாங்க, அந்த விண்ணப்ப படிவத்தில் கையொப்பமிட்டு விட்டார்கள் என்ற ஒரே ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு தவறான கருத்தை மக்கள் மீது இல்ல உங்க பொருளாளர் விமர்சித்தார், மக்களிடம் தவறான கருத்தை திணிக்க முயற்சித்தார்கள். ஆனால் அதை முறியடித்து இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பது அவர்களுடைய செய்தி எடுபடாமல் செய்துவிட்டது. எப்படி ஸ்ரீரங்கம் தேர்தலை ஒரு அறிக்கை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெளியிட்டவுடன் மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதை போல இந்த தேர்தல் மக்கள் ஒவ்வொருவரும் அந்த அறிக்கை வந்ததற்கு பிறகு கண்ணீர் வடித்த காட்சிகளையும் அவர்கள் ஆனந்த கண்ணீரில் அதை வரவேற்ற காட்சிகளையும் பார்த்தோம். அறிக்கை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஆளுங்கட்சி ஜெயிக்குங்க. அம்மா பெண்ணகரத்துல 3வது போய் டெபாசிட் இழந்தாங்க, கருணாநிதியும் சங்கரங்கோயில டெபாசிட் இழந்தாருங்க. ஆளுங்கட்சி ஒரு செய்தியை ரவீந்திரன்
துரைசாமி தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். பெண்ணகரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற தோல்வி என்பது அன்றைக்கு தேர்தலை நாங்கள் சந்திக்க மாட்டோம், தேர்தலை வேண்டாம் சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு தேர்தல் அறிவிச்சாங்க, அவங்க எல்லாம் களத்துக்கு போயிட்ட பிறகு கடைசி நேரத்தில் வேற வழியே இல்லாமல் தேர்தல் இடத்துக்கு போனோம். அதனால தேர்தலை வந்து எங்கள் அந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள கடைசி கட்டத்துல போனதுனால அங்க வந்து முடிவு. நன்றி, நான் 4 பேருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை பெருமாள் மணி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வாக்காளர்கள் ரொம்ப அமைதியா தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. முடிவு குறித்து நம்ம ரொம்ப பரபரப்பா ஆக்கி கொள்ள வேண்டாம். ஆனாலும் ஒன்று, மக்களின் மன ஓட்டத்தை கவனிக்கிறதுல நம்மளால அது ஒரு புரியாத ஊகமாகவே, அது ஒரு புரியாத பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நாம் 1000 பேசுகிறோம், ஆனால் மக்கள் தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் ஒரு விதமான பார்வை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.